லிபுலேக், லிம்பியாதுரா மற்றும் கலாபாணி ஆகிய சர்ச்சைக்குரிய பிரதேசங்களின் வரைபடத்துடன் புதிய 100 ரூபாய் நோட்டை அச்சடிக்க உள்ளதாக வெள்ளிக்கிழமை நேபாளம் அரசு அறிவித்துள்ளது. லிபுலேக், லிம்பியாதுரா மற்றும் கலாபாணி உள்ளிட்ட பகுதிகள் அடங்கிய நேபாள வரைபடத்தை புதிய 100 ரூபாய் நோட்டுகளில் அச்சிட உள்ளனர். பிரதமர் புஷ்பகமல் தஹால் தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது என்று அந்நாட்டு அரசின் அரசு செய்தி தொடர்பாளர் ரேகா சர்மா தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், ஏப்ரல் 25 மற்றும் மே மாதத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது 100 ரூபாய் நோட்டை மறுவடிவமைக்கவும் பழைய வரைபடத்தை மாற்றவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று ரேகா சர்மா கூறினார். ஜூன் 2020 அன்று நேபாளம் அதன் அரசியலமைப்பை திருத்தி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளான லிபுலேக், கலாபாணி மற்றும் லிம்பியாதுரா பகுதிகளை இணைத்து நாட்டின் புதிய அரசியல் வரைபடத்தை வெளியிட்டது. இதை இந்தியா கடுமையாக கண்டித்தது. நேபாளத்தின் வரைபடம் ஒருதலைப்பட்ச செயல் என்றும் நேபாளத்தின் செயற்கை விரிவாக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் விமர்சனம் செய்தது. லிபுலேக், கலாபாணி மற்றும் லிம்பியாதுரா ஆகிய பகுதிகள் இந்தியாவுக்கே சொந்தம் என்றும் கூறியது. சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய 5 இந்திய மாநிலங்களுடன் நேபாளம் 1850 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. உத்தரகாண்டின் லிபுலேக், காலாபாணி மற்றும் லிம்பியாதுரா ஆகிய பகுதிகளை உரிமை கொண்டாடி வருகிறது. இதனை இணைத்து புதிய வரைபடத்தை நேபாளம் வெளியிட்டது. இதற்கு மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளது. தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு என கூறியது. இந்நிலையில் இந்த பகுதிகளை கொண்ட வரைபடத்துடன் ரூபாய் நோட்டை அச்சடித்து வெளியிட அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்து உள்ளது. பிரதமர் பிரசண்டா தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிய ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கவும் புதிய வரைபடத்தை சேர்க்கவும் முடிவு செய்யப்பட்டதாக அரசின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். நேபாளத்தின் இந்த முடிவு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.